ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி எலிசாவின் அழைப்பு. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களையும் வித்தியாசமான கோணங்களில் அழைக்கிறார், வித்தியாசமான நேரங்களில் அழைக்கிறார், வித்தியாசமான இடங்களில் அழைக்கிறார், வித்தியாசமான ஊழியங்களுக்கு அழைக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரே மாதிரி அழைப்பதில்லை. மீன் பிடித்திற்கு கொண்டிருந்த பேதுருவை கர்த்தர் அழைத்தார். வரி வசூலிக்கிற மத்தேயுவை கர்த்தர் அழைத்தார். ஆண்டவர் ஒவ்வொரு மக்களையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின சவுலை தமஸ்கின் வழியிலே சந்தித்தார். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களையும் வித்தியாசமான கோணங்களில் அழைக்கிறார். சிலரை வறுமையின் பிடியில், ஏழ்மையின் பிடியில், வியாதியின் பிடியில், இல்லாமையின் பிடியில், வெறுமையின் பிடியில். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனைகளுமே வித்தியாசமான கோணங்களில், வித்தியாசமான விதங்களில், வித்தியாசமான ஊழியத்திற்கு அழைக்கிறார். தேவன் நம்முடைய இயலாமைகளை பல நேரங்களிலே தனக்கு சாதகமாக்கி கொள்ளுகிறார். தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதங்களை அழைக்கிறார். உங்களை அழைத்தது போல என்னை அழைக்கவில்லை, என்னை அழைப்பது போல உங்களை அழைக்கவில்லை. இன்றைக்கு என்ன மக்கள் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு அழைப்பு பெற்ற அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள தேவ அழைப்பு இருக்கிறது, தேவ கிருபை இருக்கிறது, தேவ வல்லம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனோடு நேரடியாய் பேச வேண்டும். இல்லை. God has so many ways. நமக்கு ஒரு வழி தெரியும், நம்மை படைத்தவருக்கு 1000 வழிகள் தெரியும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வித்தியாசமான நிலைகளில் அழைக்கிறார். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, அவனவன் தன் அழைக்கப்பட்ட அழைப்பில் அழைத்திருக்க கடவன். எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதில் நிலைத்திருங்கள். இதில் இல்லாத ஒன்றுக்காக நீ ஏங்க வேண்டாம், இருக்கிற ஒன்றிலே சிறப்பாயிருங்கள். நாளிலே எலிசாவின் அழைப்பை குறித்து ஒரு 5 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக உன்னதஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளும்படி அன்பாக கேட்கிறேன். உன்னதஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். முதலாவது என்னுடைய செய்தியை கேளுங்கள். எலிசா என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால், God is my savior. ஆண்டவர் என் இரட்சகராய் இருக்கிறார். ஒவ்வொரு பெயருக்கு ஒரு அர்த்தம் உண்டு. எலிசாவுடைய பெயருக்கு அர்த்தம் God is my savior. சில பேருக்கு பெயர் இருக்கும், ஆனால் அதற்கேற்ற வாழ்க்கை இருக்காது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இவன் யார் என்றால், தேவனை அடைக்கலமாய் கொண்டவர், தேவனை ஆதாரமாய் கொண்டவர், தேவனை ரட்சிப்பாய் கொண்டவர், தேவனை இரட்சகராய் கொண்டவர். அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை இரட்சகராய் கொண்ட நீ, ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்ட நீ, ஆண்டவரை ஆதாரமாய் கொண்ட நீ ஆண்டவருக்கு என்று பயன்படுகிறாயா? உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கலாம். இவருடைய கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு மேன்மை. கிறிஸ்தவ குடும்பத்துல பிறப்பது, ஜெபிக்கிற ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையாய் இருப்பது, ஜெபிக்கிற தாய் தகப்பனை பெற்றோராய் கொண்டிருப்பது, ஜெபிக்கிற ஒரு மனைவி, ஜெபிக்கிற ஒரு கணவன், இதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம். அநேகருக்கு இந்த மேன்மை புரிவதில்லை. they don't value. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறாயே, இது ஒரு மேன்மை. இன்னும் சொல்ல போனால், ஒரு ஊழியனுடைய குடும்பத்துல பிறந்திருப்பது அதை விட மேன்மை. ஒரு ஊழியனுக்கு மனைவியா இருப்பது, ஒரு ஊழியனுடைய பிள்ளையா இருப்பது. இன்றைக்கு துக்கமான காரியம் என்னவென்றால், அநேகருக்கு அந்த மேன்மை புரியவில்லை. நீ அதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். டாக்டர் பில்லிகை இப்படி சொன்னார். டாக்டர் பில்லி கிரஹாம், அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று சொல்லப்படுவதை விட நான் ஆண்டவரின் ஊழியர் என்று சொல்லப்படுவதை நான் பாக்கியமாய் கருதுகிறேன். எத்தனை பெரிய பாக்கியம்! இன்றைக்கு அந்த பாக்கியத்தை புரியாதவர்கள் ஏராளமான பேர். போய் இந்த குடும்பத்துல பிறந்துட்டேன், ஒரு ஊழியனுக்கு பிறந்துட்டேன், ஒரு ஊழியனுக்கு மனைவி ஆயிட்டேன். இன்னும் அநேகருக்கு அந்த துக்கம் இருக்கிறது. ஒரு ஊழியன் மனைவியா இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அநேக பெண்களை பார்க்கிறேன், அவர்கள் இன்னும் அந்த துக்கத்தில் இருக்கிறார்கள். அவரை திருமணம் செய்திருப்பேன், இவரை திருமணம் செய்திருப்பேன், போயும் ஒரு ஊழியனை திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். என் அன்பு சகோதரியே, ஒரு ஊழியனை திருமணம் பண்ணுவது மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய பாக்கியம். அந்த எலிசா என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், God is my savior. அடைக்கலமாய் ஆதாரமாய் கொண்ட ஒரு மனிதன். என்னுடைய முதல் குறிப்பு, எப்படிப்பட்ட மனிதன் அவன்? தேவனை அடைக்கலமாய் கொண்டவன், தேவனை ஆதாரமாய் கொண்டவன், தேவனை தன் நம்பிக்கையாய் கொண்டவன், தேவனை தன் உயர்வாய் கொண்டவன். அந்த பேருக்கு அர்த்தமே அதுதான். இரண்டாவது,
தேவன் அவனை சந்தித்த இடம் 16ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆபேல் மெகோலா என்ற ஊர். யோசித்து பாருங்கள், இது பிரபலமான ஊர் அல்ல. ஆபேல் மெகோலா. இன்னைக்கு அனைவரும் நினைக்கிறாங்க, அங்க பிறந்தா நல்லா இருப்பேன், இங்கே பிறந்தா நல்லா இருப்பேன். ஒரு பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய இடத்துல பிறந்தான். நெவர். அவனுடைய ஊர் அறியாத பெயர், புரியாத பெயர், ஆபேல் மெகோலா. ஆனால் அந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த பெயருடைய அர்த்தம் என்னவென்றால், அன்பானுள்ளே, வேலி ஆஃப் டான்சிங். அந்த இடம் மகிழ்ச்சியின் இடம், களிப்பின் இடம், ஆரவாரத்தின் இடம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ பிறந்த ஊர் இன்றைக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் பிறந்த கிராமம் இன்று வரைக்கும் அதில் போக்குவரத்து இல்லை. அதாவது அந்த மெயின் ரோட்ல இருந்து 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அன்னைக்கும் அப்படித்தான், இன்னைக்கும் அப்படித்தான். இன்றை வரைக்கும் அந்த நான் பிறந்த ஊர்ல டீ கடை இருந்ததாக எனக்கு அன்றைக்கும் நினைவில்லை. பல ஆண்டுகள் ஆனது போய். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், பல நேரங்களிலே தேவன் அழைக்கும் போது பின்னணி, இடம், ஊர் இதெல்லாம் தேவன் பார்ப்பதில்லை. லோதேபாரில் இருந்த மேவிபோசத்தை தாவீது தேடி வந்தார். லோதேபார் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், திரையிலே பாருங்கள், லோ டி பார், லோன்லினஸ், லோ டி இ டிப்ரெஷன், பார் பேய்களின் குடியிருப்பு. அப்படிப்பட்ட இடத்துல இருந்துதான் மேவிபோசத்தை தாவீது தேடி வந்து அவனை ராஜகுமாரில் ஒருவனைப் போல கர்த்தர் மாற்றினார். தேவனுக்கு இடம் தேவையில்லை, தேவனுக்கு ஊர் தேவையில்லை. நான் ஆரம்பத்தில் அப்படி யோசித்தது உண்டு. அந்த ஊர்ல பிறந்திருந்தால், தென் மாவட்டங்களிலே பிறந்திருந்தால் நல்லது. அந்த ஊர் இந்த ஊர் இல்லை. தேவனுக்கு இடம் முக்கியம் அல்ல. நாசரேத்தில் நன்மை வரக்கூடுமா? அந்த நாசரேத்தில் தான் ஒரு மாபெரும் நன்மையை பிதாவாகிய தேவன் கட்டளையிட்டார். நாசரேத்தில் தான் நன்மை உண்டாயிற்று. நீ நினைக்கலாம், சேற்றிலே செந்தாமரைகள் உண்டு. அனைவரும் நினைக்கிறாங்க, சிலர் அந்த இருப்பிடத்தை பார்க்குறாங்க. அதற்காக சில குடும்பங்களில் பார்க்கிறேன், திருமணத்திற்காக இருப்பிடத்தையே மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அந்த இருப்பிடத்தை சொல்ல வெட்கப்படுகிறார்கள். தேவையில்லை. தேவன் எங்கே வைத்தாரோ அவன் வாழ்ந்த ஊர் ஆபேல் மெகோலா. 16ஆம் வசனத்தில் அந்த பெயர் இருக்கிறது. அறியப்படாதவன், அன்னோன். ஆனா அறியப்படாதவனை இன்றைக்கு அறியப்படுகிறவனாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அந்த எலிசா என்ற பெயர் உலகமெங்கும் இருக்கிறது. அந்த பெயரை கொண்டவர்கள் அநேக ஊழியம் செய்கிறார்கள். எலிசா. யோசித்து பாருங்கள், என் அன்பு தேவ பிள்ளை. நம்பர் 1, த பர்சன். அவன் யார் என்றால், தேவனை அடைக்கலமாய் கொண்டவன், தேவனை ஆதாரமாய் கொண்டவன், தேவனை ரட்சிப்பாய் கொண்டவன். இரண்டாவது, அவன் யார் என்றால், அன்பானவரே, முன்பின் தெரியாத, ஊர் அறியாத, உலகம் அறியாத. இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்கிறோமே. ஒரு சின்ன தென் மாவட்டத்தில் ஒரு சுரண்டை என்ற கிராமத்தில் பிறந்த அருமையான மதிப்புக்குரிய டிஜிஎஸ் ஐயா அவர்கள், எவ்வளவோ பேர் இன்னைக்கு இருக்கிற ஃபாதர், அதே போல மோகன்சி அவர்கள், இவங்களெல்லாம் முன்பின், அதாவது அவர்களால் அந்த ஊர் இன்றைக்கு பெருமைப்பட்டது. 4 மாவடி என்று சொல்கிறார்கள். அதுக்கு முன்னாலே அந்த பேர் யாருக்குமே தெரியாது. சுரண்டை யாருக்குமே தெரியாது. அதாவது சிலராலே அவர்களால் அந்த ஊருக்கு பெருமை. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, உன்னால் இந்தியா பெருமைப்பட வேண்டும். உன்னால் இந்தியா உடைய பெயர் வளர வேண்டும். நேற்று நான் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். போலந்து என்ற தேசத்துல ஒரு வயதான பெரியவர், அவருக்கு ஆங்கிலம் புரியவில்லை. தமிழகத்தில் இருக்கிற ஒரு ஊழியரை சொன்னார். இவரை தெரியுமா? நிறைய பேர் அது போல எத்தனையோ பேர். டாக்டர் பில்லி கிராமுக்கு அங்கே உதவியாளராக இருந்தவர் ரவி சக்கரியாஸ். உலகமெல்லாம் இன்றைக்கு அன்பாவுள்ளே நம்முடைய பெயர். அதே போல மதர் தெரேசா, உலகமெல்லாம் எங்கேயோ பிறந்தவர்கள் இந்தியாவிலே ஊழியம் பண்ணினார். ஒரு சாது சுந்தர் சிங் உலகமெங்கும் அறியப்படுகிறார். இந்தியா என்று சொல்லும் போதே சாது சுந்தர் சிங் என்று கேட்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளையே, உன்னால் உன் ஊர் அறியப்பட வேண்டும். உன்னால் உன் பட்டணம் அறியப்பட வேண்டும். உன்னால் உன் தேசம் அறியப்பட வேண்டும். உன்னால் உன் பெற்றோர் அறியப்பட வேண்டும். இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, இங்கே சொல்லப்பட்டது, ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரன். அவங்க அப்பா யாருன்னு தெரியாது, அவங்க ஊர் யாருன்னு தெரியாது. ஆனால் என்றைக்கு அழைப்பை கனம் பண்ணுகிறாயோ, என்றைக்கு அழைப்பை நீ மேன்மைப்படுத்துகிறாயோ, என்றைக்கு அழைப்பை நீ
அதை பற்றிக் கொள்ளுகிறாயோ உன்னால் உன் குடும்பம் மேன்மை பெறும். ரெபேக்காவால் அந்த குடும்பம் மேன்மை அடைந்தது. அவள் நன்மை பெற்றாள், அவள் சகோதரன் நன்மை பெற்றான், அவள் தாய் நன்மை பெற்றாள். அதாவது 3 தலைமுறைகள். அவளுக்கும் நன்மை, அவள் சகோதரனுக்கும் நன்மை, அவளுடைய தாய்க்கு நன்மை. வேதம் சொல்லுகிறது, பொன் வெள்ளிகளை அவளுக்கு கொடுத்ததுமன்றி அவள் தாய்க்கும் அவன் சகோதரனுக்கும் அவன் கொடுத்தான். 3 தலைமுறை. முந்தின தலைமுறை இவள், இவள் சகோதரர்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னால் தலைமுறைகள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். எனவே தன் பக்தன் பாடினார், தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத. அவர் தலைமுறைகளுக்கெல்லாம் தேவனா இருக்கிறார். உன்னால் உன் சந்ததி, உன்னால் உன் குடும்பம், உன்னால் உன் பெற்றோர், உன்னால் உன் பட்டணம் ஆஸ்வதிக்கப்பட அர்ப்பணிப்பாயா? த பர்சன், த பிளேஸ். 3வது, அவன் என்ன வேலை செய்து கொண்டிருந்தான்? வாசித்து பாருங்கள். 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தான். ஆண்டவர் நிலத்தை பண்படுத்துகிறவனை ஆத்துமாக்களை பண்படுத்துகிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். இத்தான் பேதுரு வாழ்க்கையிலே மீன்களை பிடிக்கிறவனை கர்த்தர் மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றினார். இந்த அழகான வார்த்தை, அவன் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தான். அன்பு தேவ பிள்ளையே, அன்று உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்றால், நீங்கள் நிலங்களை உழுவது போல. இத்தன் பழைய பாட்டு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நிலங்களை உழுவது போல மனிதருடைய உள்ளங்களை உழ கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். ஒரு ஊழியனுடைய வேலை அதுதான். நாட் ஓன்லி சோ பட் ப்ளோ. அதை விதைக்க, அதை உழ கடினம்தான். உழுவது என்பது லேசான காரியம். இன்றைக்கு தான் பல உபகரணங்கள் இருக்கிறது, பல டெக்னாலஜி வளர்ந்திருக்கு. எல்லாத்துக்குமே இன்றைக்கு கருவிகள் இருக்கிறது. விதைப்பதற்கு கருவி, அறுவடை செய்வதற்கு கருவி, எல்லாமே இன்றைக்கு நவீன உபகரணங்கள் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லையே. எல்லாம் மனித உழைப்பு. விதைப்பது மனிதர்கள், அறுவடை செய்வது மனிதர்கள், உழுவதும் மனிதர்கள். நம் இன்றைக்கு கிராமங்களிலே பார்க்கிறோமே, பெண்கள். அன்று தேவ பிள்ளையே, தேசத்தை உழ, ஆத்துமாக்களை உழுவதற்கு, ஆத்துமாக்களை பண்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். கடினமான இருதயம், கடினமான உள்ளங்கள், கடினமான இன்றைக்கு மனநிலை உள்ள மக்கள் ஏராளம். கற்பாறையை போல திருச்சபையிலே பார்க்கிறோமே, எவ்வளவு பிரசங்கம் பண்ணினாலும், எவ்வளவு மகள் ஊதினாலும் இன்னும் அசையாத அநேக மக்கள் இருக்கிறார்கள். எத்தனை ஊழியர்கள் மிகுந்த பாரத்தோடு, மிகுந்த கண்ணீரோடு, மிகுந்த வேதனையோடு இன்றைக்கு அவர் ஊழியம் பண்ணுகிறார்கள். பட் ஸ்டில் they could not get the result. அன்றைக்கு அதாவது நிலங்களை உழுதவனை ஆத்துமாக்களை உழ கர்த்தர் தெரிந்து கொண்டார். The work the Lord has given. ஒரு மேலான, உயர்வான, உன்னதமான. 4வது, நான் சொல்ல விரும்ப அடுத்த வார்த்தை, அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை, அந்த ஊழியம் என்னவென்றால், கவனியுங்கள். 4வது குறிப்பு, தேவன் கொடுத்த ஒரு அடையாளம். தேவன் எலிசாவு கொடுத்த அடையாளம். 19ஆம் வசனம். அந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். அவன் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். அவன் இருக்கும் இடம் மட்டும் எலியா வந்தான். அவன் இருக்கும் இடம் மட்டும் எலியா வந்தான். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவன் இருக்கும் இடம் மட்டும். ஒரு மனிதனே அவன் இருக்கும் இடம் மட்டும் வர முடியுமானால், வானத்தை பூமியை படைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ இருக்கும் இடம் வரை, எந்த சூழ்நிலையா இருக்கலாம், எந்த நிலையா இருக்கலாம், எதுவும் இருக்கலாம், God is with you. God is in you. அந்த வசனம் எழுதியிருக்குது, அவன் இருக்கும் இடம் வரை அவன் வந்தான். அடுத்த வார்த்தை, அவன் மேல் தன் சால்வையை அவன் போட்டான். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை, அவனுக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்தார். சைன். தமிழ் வேதத்தில் அந்த வார்த்தை இல்லை. அங்க ஆங்கில வேதத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. That was a Jehovah's field. தமிழ் வேதத்தில் அந்த வார்த்தை இல்லை. ஆங்கில வேதத்தில் அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்த போது எலியா அவன் இருக்கும் இடம், இதற்கு ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஜெகோவாஸ் ஃபீல்டு. அன்பு ஊழியர்களே, நீங்களும் நானும் கடினமான இடம்தான், கடினமான ஜனங்கள் தான், கடினமான கிராமங்கள் தான், கடினமான பட்டணங்கள் தான். ஆனால் நீ இருக்கும் இடம் வரை, உன் ஏழ்மையில், உன் வறுமையில்,
உன் இல்லாமையில் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை படிக்கிறேன். அவன் இருக்கும் இடம் வரை அவன் போனான். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஜெகோவாஸ் ஃபீல்டு. நண்புதேவ பிள்ளையே, ஒருவேளை நிலம் கடினம், மக்கள் கடினம், வாழ்க்கை கடினம், ஊழியம் கடினம், எல்லாம் கடினம். ஆனால் அந்த கடினத்திலும் அழைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவன் மேல் தன் சால்வையை அவன் போட்டான். அன்புதேவ பிள்ளையே, தட்ஸ் a sign. அவன் மேல் தன் சால்வையை, அவன் சால்வையை போட்டான். இந்த ஆண்டவர் அவருடைய ஆவியானவரை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய கிருபைகளை, அவருடைய இரக்கங்களை, அவருடைய தயவை, அவருடைய காருண்யத்தை, அவருடைய ஞானத்தை உன்மேலும் என் மேல வைத்திருக்கிறார். காட் இம்பார்ட். இதைத்தான் இன்றைக்கும் செய்கிறார். அந்த வசனத்தை அழகாய் இருக்கிறது. அவன் இருக்கும் இடம் வரை அவன் போனான். தேவ பிள்ளையே, டோன்ட் ரன் ஹியர் அண்ட் தேர். தேவன் உன்னை தேடி வந்து உனக்கு கிருபைகளை தருவார், வரங்களை தருவார், வல்லமையை தருவார். இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு நிலை என்னவென்றால், அங்கும் இங்கும் ஓடி தேவையில்லை, யாரையும் தேடி போக வேண்டாம். அதாவது ஒரு கீழ் இருங்கள், அடங்கியிருங்கள். ஆனால் நீங்கள் இருக்கும் இடத்திற்கே ஆவியானவர் வருவார். தரிசனம் என்ற வார்த்தையின் பொருள் அதுதான். நீங்கள் தேடி போக வேண்டாம். மோசே தன் மாமனாக எத்ரோவின் நாடுகளை மீத்துக் கொண்டிருந்தான். அவன் இருக்கும் இடத்திற்கு தேவதூதன் வந்தான். மோசே மோசே. மரியாள் தன் வீட்டில் இருந்தாள். அவள் இருந்த இடத்திற்கு தேவதூதன் வந்தான். கிதியோன் அவன் வார்கோதுமை அடித்துக் கொண்டிருந்தான். அங்கே விதைத்து, அங்கே சாப்பிட்டு, அங்கே சாக வேண்டும் நினைத்தான். அந்த இடத்திலே கர்வாலி மரத்தின் கீழே தேவதூதன் அவனை சந்தித்தான். நான் சொன்ன இந்த 3 குறிப்புகளிலே, வேறெவர் யூ ஆர், நீங்கள் இருக்கும் இடத்திலே ஆவியான உங்களை தேடி வருவார். டோன்ட் ரன். இன்னைக்கு அநேகர் தீர்க்க தரிசனங்களை ஓடி எங்கெங்கோ ஓடுகிறார்கள். அவர் எனக்கு சொல்லுவார், இவர் எனக்கு சொல்லுவார். வேண்டாம். நீங்கள் இருக்கும் இடத்திற்கே ஆவியான வந்து உங்களோடு பேசுவார். He equips, he provides, he strengthens. உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஊக்குவிப்பார், உனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வார். ஏன் தெரியுமா? உன்மேல் அக்கறை உள்ளவர். அழைத்தவர் அவர் அல்லவா? அனுப்புகிறவர் அவர் அல்லவா? உனக்கு தன் அபிஷேகத்தை கொடுத்தவர் அவர் அல்லவா? உன்னை தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவர் அவர் அல்லவா? அவர் அல்லவா உன் ரட்சகர்? அவர் அல்லவா உன் மீட்பர்? அவர் அல்லவா உன்னை தாயின் கருவிலே பெயர் சொல்லி அழைத்தவர்? உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டவர். நீ இருக்கும் இடம் வரை, அந்த வார்த்தை அரிசலம், அவன் இருக்கும் இடம் வரை அவன் போனான். இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய மாற்றம் இல்லை. இன்னைக்கு நாம ஜனங்களை தேடி போறோம், ஊழியர்களை தேடி போறோம். அது எந்த அளவுக்கு ஏற்புடையதுன்னு எனக்கு புரியவில்லை. நல்லதுதான், இன்னைக்கு பிஸியா இருக்கிறாங்க. அதனால யாரையும் உதாசீனப்படுத்த விரும்பவில்லை, தேவையில்லை. நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். ஒரு காலத்தை நானும் ஓடினேன். அவரை தேடி, இவரை தேடி, தீர்க்கதரிசனங்களை தேடி ஓடினேன், ஏமாற்றம் அடைந்தேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எலிசா இருக்கிற இடம் வரை எலியா வந்தார் என்பது பிள்ளையே. அந்த எலியா வர முடியுமானால், பரம எலியாவாகிய இரட்சகர் இயேசு நீர் இருக்கும் இடம் வரை உன் சூழ்நிலைகளை அறிந்து, உன் இல்லாமையை அறிந்து, உன் ஏழ்மை அறிந்து. இன்னைக்கு அநேகர் வீட்டுக்கு வர்றேன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும், ஒரு அந்தஸ்து வேணும். ஒரு ஊழியக்கார் வருகிறார் எத்தனை ஆயத்தம். பிரபலமான ஊழியர் வருகிறார், எனக்கு தெரிந்து அவருக்காக ஒரு புது டேபிள், புது சேர், எல்லாம் அவருக்காக. அவரு கொஞ்ச நேரம் சாப்பிட போறார், அந்த இரவு உணவுக்கு வருகிறார். அதற்காக எல்லாமே, அந்த வீடே தலைகீழாய் மாறிவிட்டது. ஒரு நாளுக்காக அதற்காக ஒரு புது டேபிள், புது டைனிங் டேபிள், எல்லாமே புதிது. அதற்காக புதிய ஃபேன். அது நான் தவறு என்று சொல்லவில்லை. ஒரு மனிதனுக்கு இத்தனை ஆயத்தமானால் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணித்தான் என்னை கர்த்தர் அழைக்கிறார். அவன் இருக்கும் இடம் வரை அவன் போனான். அடுத்து அதுல ஒரு வார்த்தை, தன் சால்வையை போட்டான். இம்பார்ட், தன் சால்வை. இரட்சகர் இயேசு, அவர் கிருபை, அவர் இரக்கம், அவர் தயவு, அவர் காருண்யம், அவருடைய இரத்தம், அவருடைய சரீரம் உனக்காக எனக்காக கொடுத்திருக்கிறார். கவனியுங்கள். இது அர்த்தம் தெரியுமா?
அவனுக்கு என்ன தேவையோ அதை தந்தார். அவனுக்கு அதுதான் தேவை. அவன் கேட்டான், உம்மிடத்தில் இருக்கிற இரட்டிப்பான வரம் எனக்கு வேண்டும். அன்புடைய பிள்ளை, காட் வில் சப்ளை யுவர் நீட். அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, தன் சால்வை போட்டான். இது நீ கேட்கலாம், இது ரொம்ப அவசியமா? இதுதான் அவசியம். இதுதான் அவசியம். வல்லமை அவசியம், அபிஷேகம் அவசியம், கிருபை அவசியம், தேவனுடைய இரக்கங்கள் அவசியம், இதனுடைய தயவு அவசியம். உனக்கு என்ன தேவையோ அதை தருவார். திரும்ப திரும்ப. அன்பு ஊழியர்களே, அங்கும் இங்கும் ஓடி நேரத்தை வீணாக்க வேண்டாம். அங்கும் இங்கும் ஓடி நீங்களே சோர்ந்து போக வேண்டாம். நேரங்களிலே நம்மை இலக்கரித்து போகிற மனிதர்கள் ஏராளம். நம்மை சோர்வுக்குள்ளாக்குற மனிதர்கள் ஏராளம். வேண்டாம். யூ பி தேர். உன்னை தேடி தேவன் வருவார். மோசையை தேடி வந்தவர், கிதியோனை தேடி வந்தவர், எலிசாவை தேடி வந்தவர் உன்னை தேடி வருவார். நீ இருக்கும் இடம் மட்டும் வருவார். அந்த வார்த்தை சொல்லுகிறேன், அவன் இருக்கும் இடம் மட்டும். கடைசி அவர் சொல்ல முடிக்க விரும்புகிறேன். த சைன், மூன்றாவது த ரெஸ்பான்ஸ். அவனுடைய அந்த அர்ப்பணம், எலிசாவின் அர்ப்பணம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் எலியாவின் பிறகே ஓடினான். இரண்டு வார்த்தை, நான் உம்மை பின்தொடர்வேன் என்றான். ரெண்டு வார்த்தை விரும்புகிறேன். அவன் பிறகே ஓடினான், உம்மை பின்தொடர்வேன் என்றான். த ரெஸ்பான்ஸ், ஐ வில் ஃபாலோ யூ. அவன் பிறகே ஓடினான். நல்லங்க, அழைத்தவர் பிறகே ஓடுங்கள், மனிதர்கள் பிறகே அல்ல. இன்றைக்கு ஜனங்களுடைய எண்ணமே அதுதான். அவர் பின்னால ஓடி, இவர் பின்னால ஓடி, கடைசியில் அவரும் பின்மாற்றம் அடைந்து, இவரும் பின்மாற்றம் அடைந்து, அவர் பேரும் கேட்டு இவர் பேரும் கேட்டு. வேண்டாம். அவர் பின்னாலே இருக்குது, நான் உம்மை பின்தொடர்வேன். பாட்டெல்லாம் பாடுறோம். அவருடைய அடிச்சுடுகளை, அவருடைய வார்த்தையை, அவரை பின்தொடருங்கள். அடுத்து ரெண்டு வார்த்தை போட்டது சொன்ன, அதாவது அவன் பிறகே ஓடினான். இரண்டாவது சொன்னான், பின்தொடர்வேன் என்றான். செயல் மட்டுமல்ல, அறிக்கை செய்தான், பின்தொடர்வேன். He don't know the consequences. அடுத்து 21 எழுதியிருக்குது. 21 எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எத்தனை பெரிய வார்த்தை! இன்னைக்கு மக்களுக்கு அது இல்லை. எலியாவுக்கு பின் சென்று, நானும் ஒரு ஊழியருக்கு பின் சென்று 16 ஆண்டுகள் அவரோடு ஊழியம் செய்தேன். அவருக்கு ஊழியம் செய்தேன். அவருக்கு ரொம்ப அழகா இருக்குது. அவனுக்கு ஊழியம் செய்தான். கேட்பாங்க, நான் ஏன் அவருக்கு ஊழியம் செய்யணும்? நான் ஏன் அவருக்கு ஊழியம் செய்யணும்? ஒரு இடப்பெரிய மகானா வசந்தி பாருங்கள், அவனுக்கு ஊழியம் செய்தான். இது நிறைய பேருக்கு அது இல்லையே. ஊழியனுக்கு ஊழியம் செய்யுங்கள், அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். 5 குறிப்புகளை வேகமாய் சொல்லுகிறேன். நம்பர் 1, த பிளேஸ், த பர்சன். தேவனை அடைக்கலமாய் கொண்டவன். த பிளேஸ், அறியப்படாத இடம். ஆபேல் மெகோலா, தேவனுடைய கிருபை இருக்கிற இடம். ஆபேல் மெகோலா. மூன்றாவது, அவனுடைய வேலை. அவன் வேலை ஒன்றும் செய்து கொண்டிருந்தான். உழுது கொண்டிருந்தான். நிலத்தை உழுது கொண்டிருக்கிறவனை கர்த்தர் மனிதர்களை உழ அழைத்தார். அவன் செய்த அற்புதங்களை விட இரட்டிப்பான அற்புதங்களை எலிசா செய்தார். You do what God wants you to do. நான்காவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய அடையாளம், எலியாவின் சால்வையை அவன் கேட்டு அல்ல, ஆண்டவனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார். அதாவது உலகம் திறமையுள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவருக்கு திறமைகளை கொடுக்கிறார். When God calls, he equips, திறமைகளை கொடுக்கிறார். கடைசி சொல்ல விரும்புகிறேன், the respond, அவனுடைய அந்த பதில். 2 வார்த்தை சொல்லுகிறேன். அவன் பிறகே ஓடினான், பின்தொடர்வேன் என்றான். கடைசி வார்த்தை, எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இன்றும் பேசப்படுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, எலிசாவின் தேவன் உன் தேவன். அந்த எலிசாவின் தேவன் உன்னை அழைக்கிறார். ஒருவேளை உனக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், வரங்கள் இல்லாமல் இருக்கலாம், வல்லம் இல்லாமல் இருக்கலாம், பின்னணி இல்லாமல் இருக்கலாம். இந்த ஊர் பேர் யாருக்குமே தெரியாது. ஆபேல் மெகோலா. நோபடி நோஸ் த நேம். அது அந்த மேப்ல இருக்குதா கூட தெரியாது. தேவையில்லை. உன்னால் உன் ஊர் அறியப்படும்.
உன்னால் உன் பெற்றோர் அறியப்படுவார்கள், உன்னால் உன் சந்ததி அறியப்படும், உன்னால் உன் தலைமுறை அறியப்படும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ இந்த எலிசா சொன்னது போல நான் உம்மை பின்தொடர்வேன். அடுத்த வார்த்தை அவனுக்கு பின் சென்று அவன் ஊழியம் செய்தான். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தான். அந்த எலியாவுக்கு ஊழியம் செய்தான். எனவே இன்றைக்கு அவன் பேசப்படுகிறான். எலிசா என்ற வார்த்தையின் பொருள் காட் இஸ் மை சேவியர். அவர் என் இரட்சகர். உங்கள் இரட்சகராக இருப்பாரானால் அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். இரட்சகராக இருப்பாரானால் அவரை பின்தொடருங்கள். இரட்சகராக இருப்பாரானால் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். தேவன் கிருபை தருவார். அன்றைக்கு அவன் சால்வையை தந்தான். உங்களுக்கு இன்றைக்கு தன்னையே கொடுத்திருக்கிறார். கிருபைகளை, வரங்களை, வல்லமை, அபிஷேகத்தை தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். துணையாளர் முன் செல்லுகிறார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எலிசாவின் தேவன் எங்கள் தேவன். ஆமாண்டவரே, நீர் யாரையும் அழைக்கிறீர், எப்படிப்பட்ட மனிதர்களை அழைக்கிறீர். ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில், உதவாரற்று போகையில் அப்படிப்பட்ட மனிதர்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. நிலங்களை உழுதவனை ஆத்துமாக்களை உழுவதற்கு என்று அழைத்திருக்கிறீர். மீன்களை பிடிக்கிறவனை மனுஷிகளை பிடிக்கிறவனாய் மாற்றினீர். கொலை செய்ய போனவனை அப்போஸ்தலனாய் மாற்றினீர். தேவனே, அற்பமான மனிதர்களை அற்புதமான மனிதர்களாய் மாற்றுகிறவரே, உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். அழைக்கப்பட்டவர்களை நீர் ஆண்டவரை பயன்படுத்துகிறீர். எலிசாவை பயன்படுத்தினவர் எங்களையும் பயன்படுத்தும். பின்தொடர்வேன். அவனுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். நாங்கள் ஊழியர்களுக்கு ஊழியம் செய்கிற கிருபை எங்களுக்கு தாரும். எந்த நிலை இருந்தாலும் தேவனுக்கு மாத்திரமல்ல, அழைக்கப்பட்டவர்களுக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும் தேவ கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளை, அழைத்தவர் உண்மை உள்ளவர். எலிசாவின் தேவன் உங்கள் தேவன். உங்களை அப்படியே நடத்துவார். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். முடிந்தால் அனைவருக்கு இந்த நிகழ்ச்சிகளை அனுப்பி தாங்குங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.